ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற ஸ்னேகதீரம் பீச்சுக்கு போகிறதுக்காக ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். மொத்தம் 5 பேர், நாங்கள் 3 பேர், உள்ளே 2 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகி அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்காக எந்த ஊர்ரா என்ன ஊர்னு தெரியல, திருச்சூர் பக்கத்தில் சங்கமம் சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் காலையில் ட்ரிப்பு. காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு என்னடா ஆப்பமா, ஆப்பம், பரோட்டா, சிக்கன் கிரேவி, எருமை கறியா, மாட்டுக்கறி, மீன், அப்புறம் மொத்தம் முட்டை கிரேவியா, முட்டை கிரேவி. இது ஃபுல்லாக ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டீம் கோஆர்டினேட்டர் கிஷோர் தான் இதுக்கு ஃபுல்லாகவே இன்னைக்கு ஸ்பான்சர். இல்லை சார், சாப்பாடு போயிருக்க சாப்பாடு ஏண்டா என்ன சார், எப்படி இருக்கு சாப்பாடு? என்ன ஹோட்டல் பேர் என்ன? சங்கமம்மா. இந்த ஊர் இது என்ன ஊர்னு சொல்லு. என்ன ஊர் என்ன பேர் ஒன்றும் தெரியாமல் காலையில் திங்க வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இனிமேல் தான் ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தான். மற்ற விஷயங்கள்லாம் போக போக பேசிக்குவோம். பாய். அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ட்ரிப் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா இவ்வளோ நேரம் ஓட்டினது வந்து தினேஷ், இப்போ வந்து ஓட்டுறது வந்து பாலாஜி. இனிமேல் தான் ட்ரிப் வந்து எப்படி போக போகுதுன்னு தெரியல. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் தினேஷ் இங்கேருந்து? மிக 74. சாப்பாடு நல்லா இருந்துச்சுல்ல கடையில்? காலையிலே மாட்டுக்கறி தின்னுட்டு கிளம்புறோம். ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நாங்களா வீடியோல ஃபுல்லா வருவோம்ல மாமா. ஃபுல்லா தான் தெரியுற, கட் பண்ணலாம் முடியாதுடா, எல்லாமே இருக்கும். நாங்க ஒரு இடத்துல மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோ. அப்புறம் ட்ரிப்ல என்ன இருக்கு? யாருக்கு தெரியலாம்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா போட்டு விட்டுறது எல்லாரும். கையை காட்டிகிட்டே இருக்காது அப்படியே. ஆக்சுவலாக இந்த ட்ரிப் வந்து நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிருக்காது. இது வந்து சடனாக பிளான் பண்ண ட்ரிப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் எல்லா 5 பேரும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் தான். இவங்க 2 பேரும், அதாவது பாலாஜியும் கிருஷ்ணா வந்து அண்ணன் தம்பிங்க. எனக்கு வந்து அண்ணன் பசங்க முறை. என்னம்மா. அப்புறம் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா எனக்கு அக்கா பசங்க முறை. அவங்களுக்கு வந்து நான் மாமா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த ட்ரிப்புமே வந்து ஃபர்ஸ்டே பிளான் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சடனா பிளான் பண்ணாதான் சக்சஸ்ஃபுல்லா போக முடியும். 1 மாசத்துக்கு முன்னாடியே பிளானை போட்டு கடைசியில கிஷோர் மாதிரி கடைசி டைம்ல எனக்கு வயிறு வலி, ஆய் வர மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தனா கலந்துருவானுங்க. எந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். கேங்குக்கு ஒருத்தர் இருப்பான். அந்த மாதிரி நம்ம கேங்குக்கு இந்த அவன் தான். என்னடா காலையில சாப்பிட்டாச்சு, இன்னும் ஆய் வரலையே சொல்லாம இருக்கேன்னு பார்த்தேன். ஓரமா நிறுத்துற, அந்த வாட்டர் கேன் எடுத்துட்டு போயிட்டு வா, சீக்கிரம் போயிட்டு வா. பேப்பரை கிழிச்சு கொடு. பீச்லயா? ஏதோ ஓட்டுற ஓட்டு உன்னையெல்லாம் இந்த ரோட்ல ஓட்ட கூடாது. திருப்பூர் புஷ்பா தியேட்டருக்குள்ள ஓட்ட விடணும். அப்பதான் நீ நல்லா ஓட்டுறியலன்ற தெரியும். நோ கேஷா? நமக்கு 7ஆம் நம்பர் தான்டா ராசி. போ உள்ள போ. வீடியோ ஆன் பண்ணி 7ஆம் சார்ல நான் அதிலே போயிருக்கல. அப்படி மட்டும் சொல்லாதடா. 7ஆம் நம்பர் எவ்வளவு ஃபேமஸ்ன்னு இந்தியாவுக்கே தெரியும். வடக்கஞ்சேரியா? கேரளாலையும் வடக்கனுக்கு தான் ஃபேமஸா இருக்கு. ஆந்தினேஸ் அவன் பேசவே மாட்டேங்கிறான்டா. அவனை உங்க பேச சொல்றா. வாயில கூலி எப்படின்னா பேசுவான். அந்த கூலி இப்ப துப்பிட்டு பேசுற. கூலி இல்ல. அப்புறம் ஆன்சா
அதெல்லாம் போடாரா, கேன்சர் வந்துருண்டா. நாளை பின்ன என்ன சொல்லுவாங்க பாரு, இவனை கூட சேர்ந்து சுத்தி கெட்ட பழக்கம் பழகிட்டான்னு எங்களை தான் சொல்லுவாங்க கிஷோரு. ஆனா கிஷோரு நீதான் எங்க சொல்லி தர, ஆனா அதை அவங்க நம்ப மாட்டாங்க. உங்க நாய் கிடைக்க சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா விஷயம் ஓட்டதான் நாங்க பழகிட்டு இருக்கோம். ஆன்ஸ் எப்படி நசுக்கிறது, புல் இப்ப எப்படி பிதுக்கிறது, பொடியை எப்படி உறிஞ்சுறது, இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்தது எங்களுக்கே தெரியும். ஆனா என்னமோ நாங்க வந்து உங்களை கிடக்குற மாதிரி பேசுவாங்க. நீ 2K கிட்ட தானே டேய்? உங்களுக்கு நாங்க சொல்லி தரணுமாடா? 90s நாங்களா பாவப்பட்டவனுங்கடா. நீங்க என்னடா கஞ்சா ஜட்டிக்குள்ள வச்சு சுத்திட்டு இருக்கிறான் கஞ்சாவை. இப்ப கேள்றா கேரளாலயா? மிளகா சின்னதா இருக்கும், நல்ல காரமா வாங்கிட்டு வந்தாங்க போயிட்டு. ரொம்ப சின்னதா இருக்கும், சரியான காரமா இருக்கும். சும்மா 2 மிளகா போட்டா போல எனக்கு தெரிஞ்சு கேரளால கல்லு தான் ஃபேமஸ். ஒரு கல்லு கடை கூட காணோம். வாழையாறுல அதிகமா இருக்கும். ஆனா நிறைய இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா அங்கங்க கல்லு கடை வீடியோ நிறைய எடுத்து போடுறானுங்க. நிறைய இந்த தென்னந்தோப்புல இருக்கடா, அந்த மாதிரி இதுல நிறைய கடை இருக்கு. கண்ணா தெரியுதா? ரொம்ப நேரமா இப்படி பார்த்தே ஓட்டுற. கண்ணாடி தெரியாடி பரவாயில்ல, கண்ணாடி தெரியாடி பரவாயில்லடா. மூணாவது கீரை போடுவோமா? ஏன்னா குத்துமதி போய் கீரை போட்டுக்கிறேன் இவன். மைலேஜ் எவ்வளவு கிடைக்குன்னா? இது எங்க கொடுக்குது? நம்ம தானே அதை கொடுத்துக்கிட்டு இருக்கா. தினேஷ் எவ்வளவு சொன்ன? எனக்கு என்னமோ 10 8 தான் கிடைக்கும் போல் இருக்கு ஓட்ட பார்த்தா. எதுக்குன்னு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைங்கடா. நீ என்ன பிளான் பண்றன்னு தெரியுது. வேற டேய், மலைய குடைஞ்சு ரோடு போட்டாங்கன்னா இந்த மலையா தானடா சொன்னேன். எங்கடா அந்த மலைய காணோம்? ஆனா நான் பாத்துருக்கேன், யூடியூப்ல தான் பாத்துருக்கேன். வர்க்கால போற வழியில தானே அது. சபரிமலைக்கு போனப்ப அதுக்குள்ள பூந்து போச்சு. பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லடா அதுக்குள்ள. கேரளால வந்து மலையை சேஃபா வச்சுக்கணுன்றதுக்காக மலையை குடைஞ்சே உள்ளுக்குள்ள ரோடு போட்டிருக்காங்களாமா. நெக்ஸ்ட் அதுக்குள்ளதான் போக போறோம். ஆமா பிரான்ஸ் பாத்தீங்கன்னா இங்கதான் மலையை குடைஞ்சு எத்தனை கிலோமீட்டர் உள்ள ரோடு? 1.5 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு உள்ள இப்ப வந்து மலைக்குள்ள போக போறோம். போடா 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 போடா. எத்தனை லைட் இருக்குது லைட்டு. என்ஜாய்மெண்ட்டுக்கு கற்ற சொன்னால் என்னமோ இலை உளுந்த மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப இன்னைக்கு கிருஷ்ணா வந்து கண்டிப்பா கல்லு குடிச்சாங்கிற மைண்ட் செட்ல தான் வந்திருப்பான் போல இருக்கு. மாத்திரை எல்லாம் எடுத்து ரெடியா வந்திருக்கான் பாரு. போதை மாத்திரை கிருஷ்ணா, போதை மாத்திரையா? சந்தானம் சொல்ற மாதிரிதான். சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. டிக்கி ஓபன் பண்ண மாத்திரை போடுறதுக்கு ஆய் கழுவுறதுக்கா? டேய்
சார் ஆய்வு போயிட்டு வந்துடுறா. எவ்வளவு தூரம்டா? கிலோமீட்டர் வந்துருச்சு. 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ன்ட்டு 150 கிலோமீட்டர் கூட இருந்தீங்கடா. எதுல சொல்ல 2 கிலோமீட்டர்? மணி எத்தனை? 9:45. ஊர் பேர் நல்லா இருக்கு. தீரம். ஸ்நேக தீரமா? அண்ணா வண்டி விட்ட பயந்து இப்படி எப்படி இருக்கு ஓரளவு ஓட்டுறேன்னா? ஓட்டுற ஓரளவுக்கு ஓட்டுறேன். பெட்ரோல் தீர்றேன். இந்த மேட்டில் ஆக்சிலேட்டர் தராம இருக்கேன். வண்டி இருந்து பார்க்கலாம். கிளட்ச் மட்டும் லைட்டாக கலட்டு. கிளட்ச் மட்டும் விடு. எல்லாம் ரெடியாடா? போலாம். கோவிந்தா கோவிந்தா. கொஞ்சம் ஷார்ட்ல தான் இருக்கா? தெரியல பாப்பனே இல்லையா? தானே அவ்வளோதான். சொன்னேன்ல உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கல. என்ன சொன்னீங்க? இப்போதான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். எனக்கு அன்னைக்கே தெரியும் மாமா ஆக்சிலேட்டர் கொடுக்காம வண்டி எடுத்து. புரியல சொல்லு மாமா. ஆக்சிலேட்டர் எனக்கு அன்னைக்கே தெரியும். அவன் மாமா ஆக்சிலேட்டர் கொடுக்காம வண்டி எடுத்து. எதுனா மூளைக்கு உட்காந்துருக்கான். ஃபாஸ்டாக காசு பிடுங்க தான். எப்போ நான் ஸ்ட்ரைட்டா 3 கிலோ தான் 5 கிலோ போயிட்டா மைலேஜ் கிடைக்குமா? ஓடு புழுகாத. இல்லை இப்படி போகிற தள்ளி இப்படி போக போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். விடுது. நான் போட்டு 2 டைம் போட்டேன் மாதிரி. அதை விட மைலேஜ் கிடைக்கும். எதுக்கிட்ட ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு மொத்தமாக போட்டு விட்றா. இவ்வளோ கூட 5 போட வேண்டியதான். 4 போக மாட்டேன். இது சைடு தானே? எனக்கு மலையாளம் தெரியும்டா, படிச்சுக்கோண்டா விட்றா. நான் இனிமே அப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். சரி மேப் போட்டுக்கலாம். நான் இந்த மேப்பை ஓட்டேன். உனத்தான் ரூட்டு தெரியும்னு சொன்னேன். போனதுக்கப்புறம் மேப் போடுறீங்க பார்த்தீங்கன்னா தாண்டி போய் 10 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கும் பாரு. போன கூட மேப் போட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே 10 கிலோமீட்டர் ட்ராப் ஆகிருக்குது. இதில் சுற்றி வந்தால் இன்னும் அவ்வளோதான். டீட்டெயில் ஃப்ரான்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே என்ட்ராகி ரொம்ப நேரம் ஆச்சு. ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க. இந்த ஊர் பேர் என்னன்னா ஒல்லூர். இந்த லாரியை பார்த்தாலே பயமா இருக்குடா. அந்த மூக்கு லாரியை பார்த்தாலே போயிடுவானா, எடுத்துருவானா? கூகுள் மேப் வழியாக காட்டுச்சுன்னு வந்து ஒரு முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டான். டேய் இந்தியா ஃபுல்லா இந்த ரயில் தான்டா. கேரளா ரயில், தமிழ்நாடு கல்வி ரயில்லாம் இல்லடா. தூத்துக்குடி போகுது. பாலக்காடு தூத்துக்குடி. தூத்துக்குடின்னு சொல்லாதடா. தூத்துக்குடினால வேற ஞாபகம் தான்டா வருது. இந்த பக்கம் நம்ம இந்த பக்கம் போவோமா? கரெக்டாக இடம் போதுமா? அது இந்த டவுட்ல கேட்க கூடாதா? ஓட்டுறா. ஓ இடம் போதுமா போதாதானே அளந்துட்டாடா வர முடியும். இருக்கிறதாண்டா போயாகணும். லாரில நிக்கிறேன். அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்தா மாமா. நிப்பாட்டலாமா? நல்லாதான் இருக்கு. ஆனா நிறுத்துறதுக்கு இடம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த மாதிரி தான் ஓடுற சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குல்ல லொகேஷன். தமிழ்நாட்டுல இந்த மாதிரி வில்லேஜ்லாம் இருக்குதுடா. நம்ம போறதில்ல. ஆமா கோபி சைட்ல போய் பார்த்துருக்கியா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும். இதோட நல்லா இருக்கும். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இங்க வந்துட்டு கேரளா ஆக ஓகோங்கிறது. தொட்டிப்பாலம் தானே? ஆமா இன்ஸ்டால வீடியோ போட்டு மொத்தமா போய் எல்லாரும் அங்கேயே விழுந்தா தடையே போட்டாங்க. அங்க எவரும் போக கூடாதுன்ட்டு.